வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஸோ கைஸ் கிசா 47 லிரிக் வீடியோக்கு தான் ரேக் பண்ண போகிறோம். டிடி நெக்ஸ்ட் லெவல். டிடி ரிட்டர்ன்ஸ் ஒரு படம் வந்துச்சுல, அதோட நெக்ஸ்ட் பார்ட்டாக என்ன அப்படின்னு தெரில. சந்தானம், கீத்திகா, ஆர்யா, ஓஎஃப்ஆர்ஓ, அஃப்ரோவா, எஸ் பிரேமானந்த். சாங் நேம் கிசா 47. 47 ஏன் வச்சுருக்காங்க? கிசா 47 மியூசிக் கம்போஸ்ட் அரேஞ்ச் அண்ட் ப்ரோக்ராம் பை ஆஃப்ரோ. ஓகே, இந்த இவர் புது மியூசிக் டைரக்டராக என்னன்னு தெரில, மியூசிக் கம்போசராக என்னன்னு தெரில. லிரிக்ஸ் பை கெலித்தி. கெலித்தி இவர் இந்த படம் ஸ்வீட் ஹார்ட்னு நினைக்கிறேன். ஸ்வீட் ஹார்ட்டில் அதில் கூட லிரிசிஸ்டாக இருந்தார்னு நினைக்கிறேன். சிங்கர் அஃப்ரோ, மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு, அப்புறம் பாடம் செஞ்சுருக்கு. ஆர்யான் ஏன் போட்டிருக்கு? கோயர் எம்சி விக்கி, அரவிந்த் ஸ்ரீனிவாஸ், ஸ்ரீதர் ரமேஷ், கோவிந்த் பிரசாத், அபர்ணா நாராயணன், காயத்ரி ராஜீவ், பத்மஜா ஸ்ரீனிவாசன், ரிதம் கார்த்திக் வம்சி, நாதஸ்வரம் பாலா, கிட்டார் ஜோசப் விஜய், அடிஷ்னல் ப்ரோக்ராமிங் தமிழ் குமரன், சூர்யா ஸ்ரீனி, மிக்ஸ்டு பை ருபேந்தர் வெங்கடேஷ், மாஸ்டர் பை ருபேந்தர் வெங்கடேஷ். பாட்டுக்கு இவ்வளோ இருக்குது பாருங்களேன். மூவி கிரெடிட்ஸ் காஸ்ட் சந்தானம், கீத்திகா, செல்வராகவன், கௌதம் வாசுதேவ் மேனன், நிழல்கள் ரவி, கஸ்தூரி, ரெடின் கிங்ஸ்லி, யாஷிகா ஆனந்த், மொட்டராஜேந்திரன், மாறன். மாறன் எந்த மாறன்? நம்ம ப்ளூ சட்டை மாறனா? காஸ்ட்டு பாருங்களேன் எவ்வளோ இருக்காங்க. செல்வராகவன் இருக்காரு, ஜிவிஎம் இருக்காரு, ரெடின் கிங்ஸ்லி நிறைய படங்களில் பார்க்க முடியுது. டைரக்டர் பை எஸ் பிரேமானந்த், ப்ரெசன்டட் பை ஆர்யா. ஓகே, ப்ரொடியூஸ் பை நிஹாரிகா என்டர்டெயின்மெண்ட், டிஓபி தீபக் குமார் பதி. ஓகே, மியூசிக் அஃப்ரோ, எடிட்டர் பரத் விக்ரமன், ஆர்ட்டு ஸ்டண்ட்டு. ஓகே, நம்ம பாட்டுக்கு வந்துட்டு ஃபுல் மூவியில் யார் யார் ஒர்க் பண்ணுறா, காஸ்ட் யாருன்னு பார்த்துட்ருக்கோம். நம்ம இப்போ பாட்டுக்கு போகலாமா? ஸ்டார்ட். கிஸ்ஸா. யார் சார் அவன்? அவனை பார்த்து நாம எப்படிமா? என்ன பார்த்தா சார் அவன் பயப்படணும்? நாளைக்கு என் படம் ரிலீஸ். தில்ல இருந்தா ரிவ்யூ பண்றா பார்க்கலாம். ப்ரொடியூசர் சோசியல் மீடியாலாம் வந்து உள்ள கொண்டு வராங்களோ. சுக்குர ஸ்வைப் பண்றேன், என் லைஃப் ரைட் இல்ல. படத்தை குக் பண்றேன், ஆயில் வாங்கி குவைட் இல்ல. ரிவ்யூ ஆரம்பிச்ச அம்மாவோட வயித்துல. வீடியோவை போடுவேன்டா கரெக்டான டயத்துல. ஒரு ரிவ்யூவர் போல, படத்துல மூவி ரிவ்யூவரா இருக்கார் போல. ஹீரோயின் நடிப்பே ஃபேன்ஸோட நிலைமை. கமலா மிஸ் கிளாஸ் நான் விமர்சிச்ச 8 இல்ல. ஓடிடி சீரிஸ் எல்லாம் பார்ப்பேன் ஒரு நைட் இல்ல. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போட்டோ எடுப்பேன் டைட் இல்ல. போட்ட வலை தளத்தில் இறங்கின களத்தில். பிஞ்சரோட ப்ரீக்குவல், நோலனோட சீக்குவல். ஸ்பைக்கிலிக்கு முன்னாடி எல்லாருமே ஈக்குவல். அம்மா மேல சத்தியம், சினிமா மேல பைத்தியம். ஈ அடிச்ச காப்பிக்கெல்லாம் ரிவ்யூ தாண்டா வைத்தியம். கஷ்டப்பட்ட காசு சாமி பட்ட உள்ள கொண்டு வந்திருக்காங்க பாருங்களேன். இஷ்டப்பட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கு. மான்செஸ்டர் என் மச்சானோட சிஸ்டர், எனக்கு ஓன் சிஸ்டர். நான் ஒன் ஸ்டார் பிளாக் பஸ்டர். GTA 6ல வர போற கேரக்டர் ரவேனா மாறிட்டேன். ஹேய் அண்ணன் ஆல்கெமிஸ்ட் கோல்டா கோர்க்கல்ல. இந்த லிரிக்ஸ் தான் ஏ2டில அவர் பாடுவார் கெலித்தி. டிராகனோட பல்ல பார்த்து பட்டாஸ் வெடி வயிறு பத்திக்கும். நல்லா இருந்தா சில பேரு வயிறு பத்திக்கும். வயிறு எறிஞ்ச ஆரோக்கிய தயிர் தொட்டுக்கோ. நான் தயிர் இல்ல ஆனியன்னு கண்டு வெறுத்துக்கோ. வேற கூட காரா மாத்திர சித்தரிங்க அண்ணன். புத்தர் கூட அண்ணனோட பக்தர் தானடா. ராஜராஜ சோழன் சொந்தக்காரன் எங்க அண்ணன். நெப்போலியனே அண்ணனுக்கு சின்னதகாரன்டா. பாப்பாராசி ஃபிளாஷ் லைட்டா கண்ணு கூசம். கும்பராசிக்கு இது ஒரு சந்தானம் கேரக்டர் பாருங்களேன். சாண்டா கேரக்டர் பாருங்களேன். சரி, காஸ்டியூம் கெட்டப்ப பாருங்களேன். கன்சிஸ்டாவா பட்டிஸ்டா எங்க வேற லெவலா இருக்குங்க பாட்டு.
ஓகே, திங்க் மியூசிக் செம்மையாக இருந்துச்சு, வேற லெவலாக இருந்துச்சு. இது அந்த பேய் படம் அந்த தான் நினைக்கிறேன், டிடி ரிட்டர்ன்ஸோட அதோட சீக்குவலாக என்னன்னு தெரில, டிடி நெக்ஸ்ட் லெவல். ஆனால் இது இந்த படத்தில் ஒரு மூவி ரிவ்யூவராக இருக்கார் போல், நிறைய சொன்னார்ல இந்த படத்தில் அடிச்சாங்க காப்பிக்கு ரிவ்யூ தான்டா வைத்தியன்ற மாதிரி ஏதோ லிரிக்ஸ் வந்துச்சுல, அதான் படத்தை ரிவ்யூ பண்ணி மொக்க படத்தெல்லாம் ரிவ்யூ பண்ணாதான் கரெக்டுன்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. இவர் மூவி ரிவ்யூவராக வருவார் போல். அந்த ஸ்டார்டிங்லேயே ரவிச்சந்திரன் வந்தார்ல, என் படத்தை யாரா ரிவ்யூ பண்ணுறா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. அவர் வந்து ஆக்சுவலாக நட்சத்திரத்திலே ஒரு ப்ரொடியூசர் தான் அவர், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். பிக் பாஸ் ரோடு வந்திருந்தார். இந்த பாட்டு லிரிக்ஸ் கெளுத்தி எழுதியிருக்காரு, நல்லா இருக்குது. அதில் ஒரு சில லிரிக்ஸ் வந்து A2D வீடியோவில் ஒரு சின்ன கிளிப்பில் கூட பார்த்தேன், அவர் பாடிட்டு இருப்பார். பார்த்தா இந்த பாட்டு கிசா 47 கிசா இருப்பேன் கன்சிஸ்டா எங்ககிட்ட வேணாம் பாலிட்டிக்ஸாக அனுபவிச்சேன், நல்லா இருந்துச்சு. இறங்கி அடிப்போம் பட்டிஸ்டா. அந்த சாமி பாட்டு கோவிந்தா கோவிந்தா அதே உள்ளே கொண்டு வந்து வேற லெவல் பண்ணிட்டாங்க, செம்மையாக இருந்துச்சு. மியூசிக்கு ரேப்பு ஒரு சைடு போகுது, அப்புறம் அந்த சாமி பாட்டு அதோட மியூசிக் போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கு. உண்மையே வேற லெவலாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோசியல் மீடியா, மூவி ரிவ்யூஸ் அதெல்லாம் பற்றி சொல்கிறாங்க. அந்த தேட்ரு அதை பண்ணுற கொஞ்சம் தில்லுமுள்ளு அதெல்லாம் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த லிரிக்ஸில். இந்த பாப்கார்னு அந்த மாதிரிலாம் ஒரு சில மேட்டர்லாம் சொல்ல, பார்க்கிங் காசு, அதாவது மொக்க படத்துக்கு போயிட்டு தேட்டரை சொல்கிறாங்களா இல்லைன்னு தெரில, மொக்க படத்துக்கு போயிட்டு பார்க்கிங் காசு வேஸ்ட்டு, பாப்கார்ன் வேஸ்ட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க லிரிக்ஸில். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, வேறு லெவலாக இருந்துச்சு பாட்டு. ஸோ நம்ம சேனலில் பாட்டு பெருசாக ரியாக்ட் பண்ணுறது கிடையாது, இனிமேல் அதுவும் பண்ணலாமா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி, என்ன பாட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள், நான் பின்னாடி பண்ணுறேன், ரியாக்ட் பண்ணுறேன். நல்லாயிருக்கு இந்த பாட்டு, எனக்கு செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.